Exercise 3.8 question number 2 அதில் second question. Find the values of a and b if the following polynomials are perfect squares. இப்போ ஒரு polynomial கொடுத்துருக்காங்க, இது perfect squareன்னு கொடுத்துட்டாங்க, a b value find பண்ணணும். இதுக்கு first step நம்ம நார்மலாக டிவிஷன் மெத்தடில் போடுறப்ப இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணி போடுவோம். ஸோ இங்கே x power 4 3 2 1 0. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் முதல் டேர்மு ஏபி இருக்குது. ஸோ இது பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த வாட்டி அசெண்டிங் ஆர்டரில் இந்த பாலினாமியலில் போட்டுக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எதுலாம் போடலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போடலாம். தட் மீன்ஸ் ஸ்மால் பவர்லேருந்து ஹையஸ்ட் பவர் போடலாம். ஃபஸ்ட்டு 0 ஸ்மால் பவர். ஸோ 100 ப்ளஸ் 1 220x ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் 361x ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4. இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ரெண்டாக லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக எது கீழே இறக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் போடலாம். ஃபஸ்ட்டு 100, இதுக்கு இங்கே ஒரு நம்பர் வரணும், இங்கே வரணும், சேமாக வரணும். ஸோ அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் 100 போடலாம். இந்த ஃபஸ்ட்டு 100 எடுத்து ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் 100 மீன்ஸ் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர். ஸ்கொயரும் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 வரும். ஸோ இப்போ இங்கே 10, இங்கே 10. 10 into 10 100. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிவிஷன் ஃபினிஷ்டு. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் சிம்பிள் மாற்றணும். 100 minus 100 கேன்சல். ஸோ இப்போ இதை மொத்தத்தையும் ரெண்டு டேர்ம்ஸும் கீழே எழுதலாம். 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர். இப்போ இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 into 10 20. ஸோ இப்போ இங்கே ஒரு டர்ம் வரணும், இங்கே சேம் அதே வரணும். அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 220x ஃபஸ்ட் டர்மை எடுத்து இதால் டிவைட் பண்ணலாம். 20 0 0 கேன்சல். 2 1s are 2 11s are. ஸோ 11x. இந்த 11xை இங்கே போடணும். ப்ளஸ் 11x, இங்கேயும் சேம் 11x போடணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த 11xோட இந்த மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ 11x into 20. 11x into 20 220x ப்ளஸ் ப்ளஸ் into ப்ளஸ் 11 into 11 121. x into x x ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஸ்டெப் டிவிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சிம்பிள் மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். 220x மைனஸ் 220x கேன்சல். 361 மைனஸ் 121 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 minus 1 0, 6 minus 2 4, 3 minus 1 2, 240x ஸ்கொயர். இப்போது இந்த ரெண்டுத்தையும் கீழே இறக்கி போடலாம். பிஎக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4. நவ் இப்போ இந்த கோஷன்ட்டை அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 2 into 10 20 ப்ளஸ் 2 into 11x 22x. இங்கே ஒரு வரணும், இங்கே ஒரு டர்ம் வரணும். ஸோ அதுக்காக இங்கே ஃபஸ்ட்டு டர்ம் எடுத்துக்கணும். அதை இந்த ஃபஸ்ட்டு டர்மோட டிவைட் பண்ணணும். 20 0 0 கேன்சல். 2 1s are 2 12s are 24. ஸோ 12x ஸ்கொயர் வருது. இந்த 12x ஸ்கொயரை இங்கேயும் போடணும், ப்ளஸ் 12x ஸ்கொயர். தென் இங்கேயும் ப்ளஸ் 12x ஸ்கொயர். நவ் இந்த 12x ஸ்கொயரோட இது மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ 12 into 20 20 240 x square plus plus into plus
12 into 22, 264, x square into x cube, plus 12x square into 12x square, 144, x square into x square, x power 4. So, third step division completed. இப்போ subtraction. Plus இருக்குங்க. So, minus, இங்க plus இருக்கு minus, இங்க plus இருக்கு minus. 240x square minus 240x square cancel. நார்மலாக இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைண்டர் 0 வரும். ஸோ இது கேன்சல், ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வரும், இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் கூட 0 வரும். பிகாஸ் திஸ் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தே கிவன் இன் கொஷன். ஸோ இங்கே பாருங்கள், bx cube minus 264x cube is equal to 0. Then ax power 4 minus 144x power 4 is equal to 0. Now bx cube is equal to, இது is equal to அந்த பக்கம் போனால் 264x cube, x cube cancel, b is equal to 264. இங்கே பாருங்கள், ax power 4 is equal to, இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 144x power 4, x power 4 cancel, a is equal to 144. So therefore a is equal to 144, b is equal to 264. This is the answer.